வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 4ஆம் தேதிக்கான கண்டஃபர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஜிசாட் 20 செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட்டை கொண்டு ஏவுகிறது? இதற்கான ஆன்சர் ஃபால்கன் 9. இப்போது ஜிசாட் 20 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம ஏவ போகிறோம். இதற்காக ஃபால்கன் 9 ராக்கெட்டுடைய உதவியை நம்ம கேட்டிருக்கோம். அதாவது இந்த ஃபால்கன் 9 அப்படிங்கிறது எலான் மஸ்க் இருக்கார்ல, அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட். இந்த ஜிசாட் 20 இந்த சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேருமே வச்சுருக்காங்க. அது ஜிசாட் N2 அப்படிங்கிறது தான். இதோடைய எடை 4700 கிலோவாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான எடையை சுமந்து செல்கிற ராக்கெட் இது அப்படின்னா LVM-3 அப்படிங்கிறது. அதோடைய தாங்குகிற எடையே 4000 கிலோ தான். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4700 கிலோ இருக்குல்ல, அதனால தான் நம்ம ஃபால்கன் 9 ராக்கெட்டுக்கிட்ட வந்து பேசியிருக்கோம். அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கோம். எங்களுக்கு இந்த ராக்கெட்டை வந்து அனுப்புறதுக்கு உங்கள் உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அவங்களுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவுடைய வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் இதற்கான டீலிங் எல்லாமே பார்ப்பாங்க. எதற்காக இந்த ஜிசாட் N2 அப்படின்னா நம்ம இந்தியாவில் பிராட்பேண்ட் தகவல் தொடர்புக்காக தான் இதை ஏவ போகிறாங்க. அடுத்தது, வேர்களை தேடி திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மே 2023. போன ஆண்டு மே மாதம் தான் சிங்கப்பூரில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இது என்ன அப்படின்னா, புலம்பெயர்ந்து வாழ்கிற இளைஞர்களை தமிழ்நாட்டுடைய மரபின் வேர்களோட புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போது நிறைய பேருடைய ஃபேமிலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெளிநாடுகள்லையோ இல்லை வெளியூர்கள்லையோ வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தமிழர்கள் யாரெல்லாம், அவங்களுடைய அதாவது பழைய கால தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம், இந்த மாதிரிப்பட்டது யாருக்குமே தெரியறதில்ல. அப்போது அந்த மாதிரி இளைஞர்களை ஒவ்வொரு வருஷத்துக்கும் 200 இளைஞர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பல இடங்களை வந்து சுற்றுலா மாதிரி காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், பாரதியார் வாழ்ந்த இடம், இவர் தான் பாரதியார், இவர் இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதற்காக ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை தேர்வு பண்ணுறாங்க. இளைஞர்கள் அப்படின்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவங்களை தான் தேர்வு பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 57 இளம்பெண்களை வந்து தமிழ்நாடுகளுடைய வரலாறு இடங்களை காட்டுறது மாதிரி சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அடுத்தது, 2023 எந்த மாநிலத்தில் அதிகமான புலிகள் இறந்தன? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2023ஆவது ஆண்டு ரொம்ப அதிகமான புலிகள் மகாராஷ்டிராவில் தான் இறந்துருக்கு. முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா. அங்கே போன ஆண்டு மட்டுமே 45 புலிகள் இறந்துருக்கு. 2ஆம் இடம் பிடித்தது மத்திய பிரதேசம். மொத்தமாக இறந்த புலிகள்லேயே 54% புலிகள் வந்து சரணாலயத்துக்கு வெளியில் தான் இறந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது புலிகள் சரணாலயம் ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். உங்களுக்கான கேள்வி, மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான வீக்கெண்ட் பேட்ச் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெகுலர் பேட்ச் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் சென்னை ஹெட் ஆஃபீஸில், அதாவது அண்ணா நகரில் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேளம்பாக்கத்துலேயுமே இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பேரையூர் அப்படிங்கிற பிரான்ச்சஸ்லேயுமே கிளாஸஸ் நடக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெக்கார்டட் வீடியோமே அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ கூட தந்துடும். நீங்கள் அதனால் எத்தனை முறை வேணாலும் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது, சாகர் பரிக்ரமா திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மார்ச் 5, 2022. சாகர் பரிக்ரமா திட்டம் இது 2022ஆவது ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி வைத்தாங்க. குஜராத் மாநிலத்தில் மாண்டவி அப்படிங்கிற பகுதியில் தான் தொடங்கி வச்சாங்க. இப்போ ஒவ்வொரு கட்டமாக முடிந்து இப்போ 10ஆவது கட்டம் வந்து நடைபெறுது. இதற்காக சென்னையிலேருந்து ஆந்திராவுடைய நெல்லூரில் கடல் வழியாக மத்திய அமைச்சரான பர்ஷோத்தம் ரூபலா வந்து பயணம் பண்ணியிருக்காரு. பர்ஷோத்தம் ரூபலா இவர் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர். ஓகே. இப்போது இந்த சாகர் பரிக்ரமா திட்டம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மீனவர்களை சந்தித்து அவங்க கூட கலந்துரையாடணும், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கணும். ஓகேவா? யார் அப்படின்னா மத்திய அரசு தான் இதை பண்ணுவாங்க. அடுத்தது, அவங்கக்கிட்டேருந்து ஆலோசனைகளை வந்து பெறணும். அதுக்கப்புறம் மீனவர்களுக்கான
மத்திய அரசுடைய திட்டத்தை எடுத்துரைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் திட்டம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி மத்திய அரசுடைய நலத்திட்ட உதவிகளை அவங்களுக்கு வழங்கணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான நோக்கங்களோட தான் இந்த சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆண்டு நடைபெற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுடைய மெயின்ஸில் கூட நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து எதிர்பார்க்கலாம். ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 15. இதை பாருங்கள், இந்த டேட் உட்பட முக்கியம்தான். ஏன் அப்படின்னா நம்முடைய சுதந்திர தின விழா அன்னைக்கு தானே இதை தொடங்கி வச்சுருக்காங்க. அதனால தான் ஜல் ஜீவன் மிஷன். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையுமே குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதை தான் ஹிந்தியில் கர் கர் சல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீடும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகள் தான். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இதற்கான இலக்கு ஆண்டு எது அப்படின்னா இந்த ஆண்டு தான். 2024 ஆண்டுக்குள்ளாடி நம்ம கொடுக்கணும், இந்த ஆண்டு முடிவுறதுக்குள்ளாடி இது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு. இதை தொடங்கின அந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வீடுகளில் குடிநீர் இணைப்பு கிராமப்புறங்களில் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா வெறும் 16.81% தான் இருந்திருக்கு. அதே நேரம் போன டிசம்பர் 25 இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகளுடைய குடிநீர் இணைப்பு 72.29% இருந்திருக்கு. அப்போ ரொம்பவே உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே இன்னுமே 25% மேலேயே நிறைய வீடுகளில் குடிநீர் இணைப்பு கொடுக்க வேண்டியதான் இருக்குது. கிராமப்புறங்களில் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்த மாதிரி குடிநீர் இணைப்பு கிராமங்களில் கொடுக்கறதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா முதல் இடத்துல மேற்கு வங்காளம், 2வது இடத்துல ராஜஸ்தான், அடுத்தது வந்து ஜார்க்கண்ட். அப்போ ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறது எது அப்படின்னா அது மேற்கு வங்காளம் தான். நம்ம தமிழ்நாட்டில் 78.59% வீடுகளில் கிராமப்புறங்களில் குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டாங்க. உங்கள் வீடுகள்லையும் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடு கிராமப்புறமாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நிறைய பகுதிகளில் 100% குடிநீர் இணைப்புமே கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்களில். அது எங்கெல்லாம் அப்படின்னா புதுச்சேரி, தெலுங்கானா, குஜராத், கோவா, அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ, ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், இந்த பகுதிகள் எல்லாமே. இதில் நம்ம இந்தியாவிலேயே முதலாக எந்த மாநிலத்தில் 100% குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கோவாவில். அதே எந்த யூனியன் பிரதேசத்தில் முதலாக 100% குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அது தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ அங்கே தான். அடுத்தது, அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி ஏஎம் சாப்ரே. இப்போது நீதிபதி ஏஎம் சாப்ரே தலைமையில் உச்சநீதிமன்றம் தான் வந்து ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. இந்த நீதிபதி ஏஎம் சாப்ரே இவருமே உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி தான். அதானி குழுமம் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. என்ன அப்படின்னா பங்கு சந்தையில் அவங்களுடைய பங்கு மதிப்பை கொஞ்சம் உயர்த்தி காட்டுறாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து அதானி குழுமத்தில் கொஞ்சம் காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறீங்க, அதில் பார்க்கும்போது ஷேர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உண்மையாகவே அது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் அதானி குழுமம் வந்து ரொம்ப அதிகமாக உங்ககிட்ட காட்டுறாங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்து அதிகமான ஷேர்ஸ் வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது இதனால் வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பாதிக்கப்படுதில்ல. இது மாதிரி தான் அதுக்கு மேலே ஒரு அதானி குழுமம் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி இவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இப்போ ஏற்கனவே நீதிபதி சாப்ரே தலைமையிலான குழு இதை விசாரிக்கிறாங்க அப்படின்னாலுமே செபி அமைப்பு அவங்களுமே இதை விசாரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா செபி அமைப்பு அப்படிங்கிறது பங்குச்சந்தை சம்பந்தமான ஒழுங்காற்று அமைப்பு, இவங்களுமே விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. இதை தவிர இப்போ சில அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிறப்பு குழு விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை சிறப்பு குழுவெல்லாம் விசாரணைக்கு நடத்த முடியாது, சிறப்பு குழு விசாரணை குழுவெல்லாம் வைத்து எல்லாம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா செபியை வந்து நல்லா தான் நடத்திட்டு இருக்காங்க விசாரணையை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பு. அப்போது 24 குற்றச்சாட்டுகளில் 22 விசாரணை வந்து முடிஞ்சிடுச்சு. செபி ஏற்கனவே நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க. அதில் எதுவுமே இவங்க தப்பு பண்ணுற மாதிரி இல்லை. மீதம் இருக்கிற 2 குற்றச்சாட்டுகள் வந்து 3 மாதத்துக்குள்ளாடி நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் செபிக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மகா கவிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காங்க. இதை வெளியிட்டவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த மாதிரி 5 பூதங்கள் பற்றியது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படிங்கிற விருது
இது என்ன அப்படின்னா சிறப்பாக செயல்படுற தலைமை ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்குவாங்க இந்த விருது. இந்த விருதுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே 100 தலைமை ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அடுத்தது நம்முடைய பிரதமர் மோடி இப்போ லட்சத்தீவு போயிருக்காரு. அங்கேருந்து கொச்சி லட்சத்தீவுக்கு இடையில் கடலுக்கு அடியில் கண்ணாடி இழை கேபிளை நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கி வைத்தாங்க. இதன் மூலம் லட்சத்தீவுக்கு அதிவேக இணையதளம் கிடைக்க போகுது. அதே மாதிரி கட்மாட் அப்படிங்கிற பகுதியில் கடல் நீரை குடிநீர் ஆக்குற திட்டத்தை நம்முடைய பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி லட்சத்தீவுடைய தலைநகரான கவரத்தியில் முதல் சூரிய சக்தி திட்டத்தையுமே தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினம். இது ஜனவரி 4ஆம் தேதி, வேர்ல்டு பிரெய்லி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உள்ளடக்குதல் மற்றும் பன்முகத்தன்மை மூலம் அதிகாரமளித்தல் அப்படிங்கிறது. உள்ளடக்குதல் அப்படின்னா அனைவரையுமே சேர்த்துக்கணும், பார்வையற்றவங்களையுமே சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். எதனால் இந்த தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா லூயிஸ் பிரெயில் அவர் தான் பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறையை உருவாக்குனவர். அவர் பிரான்ஸை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். அடுத்தது போன வீடியோவில் ஒரு சில கரெக்ஷன் இருக்குது. அதை வந்து நான் அந்த வீடியோடைய பிடிஎஃப்பில் வந்து திருத்திருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. 15வது நிதி ஆணையம் இவங்க என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு வரி பகிர்வு 41% இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பரிந்துரை பண்ணாங்க. நான் ஆனால் போன வீடியோவில் 42 அப்படின்ற மாதிரி தவறுதலாக சொல்லியிருந்தேன். அது நீங்கள் உங்கள் நோட்ஸில் திருத்திங்க, நான் அந்த பிடிஎஃப்பில் திருத்திட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஆர்டிஓடைய உருவாக்க தினம் ஜனவரி 1ஆம் தேதி தான். நான் வந்து போன வீடியோவில் டிசம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு தவறுதலாக குறிப்பிட்டிருந்தேன். அதையுமே நான் பிடிஎஃப்பில் திருத்திட்டேன், நீங்களுமே உங்களுடைய நோட்ஸில் திருத்திங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். GSAT 20 செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட்டை கொண்டு ஏவுகிறது? இதற்கான ஆன்சர் ஃபால்கன் 9. அடுத்தது வேர்களை தேடி திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மே 2023. அடுத்தது 2023 எந்த மாநிலத்தில் அதிகமான புலிகள் இறந்தன? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது சாகர் பரிக்ரமா திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மார்ச் 2022 5ஆம் தேதி. அடுத்தது ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 15 2019. அடுத்தது அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி AM சாப்ரே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.